வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காமநாயக்கம்பட்டி மாதா கோயிலுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கோம். என்ன சொல்லு, எப்போ போய் நம்ம சேருவோம்? செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு விடிய காலம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு 3 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் நடந்து போகிறதுக்கு எப்படியும் செவ்வாய்க்கிழமை விடிய காலம் 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துருவோம். எங்களோட நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்துருக்கணும். நாங்கள் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சா அதனால எடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து வரோம். போக போக வீடியோ அப்படி வந்துகிட்டே இருக்கோம். நாங்கள் கோயிலில் போய் மிச்ச வீடியோ அனுப்புகிறோம். இப்போ எங்கள் ரூட் எப்படின்னா, எங்கள் ஊர் சாயல்டி பக்கத்தில் கன்னியாகுமரி. அங்கே கிளம்பி எங்கள் ஊர் குறுக்க ஓடி நடந்தால் நரிப்பூர் வரும். நரிப்பூர் 5 கிலோமீட்டர் குறுக்க நடந்தால், ஆனால் மெயின் ரோடு வந்தால் 15 கிலோமீட்டரு. நரிப்பூர், வேம்பாறு, சூரங்குடி, லாத்திகுளம், எட்டையாபுரம், ஈராட்சி, காமநாயக்கம்பட்டி, இதாக ரூட்டு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா நரிப்பூரை கடந்தாச்சு, வேம்பாறு போயிட்டுருக்கோம். வேம்பாறு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டரை விட 1 மணி நேரத்தில் நாங்கள் கடந்துருக்கோம். எங்கே எப்படின்னா ஒரு கிலோமீட்டர் நாங்கள் கிடக்க 10 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக இப்போ 5 கிலோமீட்டர்னா 50 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி அதிகம் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் எங்கே வேம்பாரில் சாப்பிடுவோம். நாங்கள் இங்கே ஒரு 4 பேர் போயிட்டுருக்கோம். முன்னாடி பசங்க ஒரு 4 பேர் போயிட்டுருக்காங்க. அங்கே இனி சாப்பிட்ற இடத்துல சந்திக்கிறோம். பாய். வணக்கம். இப்போ எங்கே வந்துட்டோம்னா கரெக்டாக வேம்பார் சிட்டி. வேம்பாரில் சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ நடக்க கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் போகிறோம். சூரியனை போயிட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இவர் வந்து ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். என்னைக்கு நீங்கள் போதிய நடந்து போனோம்? இப்போ நடந்து போனால் இன்னைக்கு நடந்து போனோம்? இப்போ நடந்து போயிட்டே இருந்தால் நாளைக்கு நைட் போயிடுவேன். நாளைக்கு நைட்டா? எங்கே கோயில் போயிடலாம். பட் நம்ம ரெஸ்ட் எடுத்து போகிறனால நாளை கழிச்சு மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்னிங் போயிடலாம். மதியம் நம்ம நடக்க மாட்டோம். மதியம் வெயிலில் தாக்கம் அதிகமாக இருக்கிறனால எனர்ஜி ரொம்ப குறையும், எனர்ஜி டவுன் ஆயிரும். அதான் நடக்க மாட்டோம் நாங்கள். ஆமாம் ப்ரோ. இப்போ 2 பேர் பேசுனாங்க. அவங்க பேசுறது எப்படியும் உங்களுக்கு புரியாது. நாங்கள் கீழே பின்மே கமெண்ட் பண்ணி விட்டுறோம். நாங்களே பண்ணிடுறோம். விரல் வீடியோ சாரி கீழே டிரான்ஸ்லேட் அந்த 2 பேர் தள்ளி மாதவடியான் மாதவடியான். இவர் தளபதி தமிழ். 2 பேரும் பேசுறது புரியாது. இவர் நம்ம மச்சான் தான், அப்படியே பண்ணுவாப்ல. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா சூரங்குடி போயிட்டு இருக்கோம். கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் போகிறோம். சூரியனை போயிட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கண்டராஜபுரத்தில் இப்போ டீ குடித்தேன். அது வயிற்றுல கிடக்கனால எவனும் வசிக்கல போல. என்ன சொல்லிட்டாங்க, நேராக சூரங்குடி. வேம்பாரிலேருந்து சூரங்குடி 5 கிலோமீட்டர், ஒரு மணி நேரம் ஆகும். மணி பெற்றுனா கரெக்டாக 7 மணி. நாங்கள் ஒரு 8 மணி 8:15 சூரங்குடி போயிடும். அங்கே போய் சாப்பிட வேண்டியதான். வேம்பாரில் கதட பண்ணிக்கிறாங்க, எல்லா கடையும் அடைச்சி போட்டுருக்காங்க, ஒன்றுமே இல்லை. சரி நாங்கள் சூரங்குடியில் போய் சந்திக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கரெக்டாக சூரங்குடி. இப்போ சாப்பிடும்போது வீடியோ பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பர்மிஷன் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் எடுக்கலை. கரெக்டாக இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். அடுத்து இப்போ எங்கன்னா கரெக்டாக நம்ம 4 முக்கு ரோடுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் எங்கே இருக்கோம்? 4 முக்கு ரோடு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இங்கே இருந்து லாத்திக்கலாம்? 17 17 கிலோமீட்டருண்ணா. இதுவே தெரியாமல் இருக்காங்க. அடுத்து இப்போ ஒரு பொட்டி கடையை பார்த்து அங்கே தண்ணி டீ எல்லாம் குடிச்சிட்டு கரெக்டாக இன்னொரு அரை மணி நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கால்லாம் லேட்டாக வலிக்கும் இழுக்கும், லேட்டாக மருந்து போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதான் இப்போ பாருங்க, அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. இங்கிட்டு போனால் லாத்திக்கணும். இது தூத்துக்குடி. இது வேம்பார் டு சாயல்டி. இது தரக்குடி சாயல்டி. தரக்குடி சாயல்டி. ஆமாம். இப்போ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் வச்சா இருக்கு? கரெக்டாக 17 கிலோமீட்டர் இருக்கு. 17 கிலோமீட்டர் இருக்கு. இதான் முன்னாடி பசங்க போகிறாங்க. மொத்தம் ஒரு 8 பேர் இருக்கு. வருமானு தெரியல. இதுக்கப்புறம் ஒத்த டியூப் லைட் கூட இருக்காது, சரியான இருட்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடந்து போகணும். லாத்தி குளத்துல சந்திப்போம். இடையில பூச்சி ஈச்சும் இருக்கும். அங்கே போய் பார்க்கணும். இடையில பூச்சி ஈச்சி எல்லாம் நைட் நடக்கும்போது பார்த்து நடக்கணும். வண்டிக்காரங்களே ஸ்பீடாக வருவாங்க, பார்த்தா நடக்கணும். பூச்சி ஈச்சி வரும். ரைட். இப்போ நம்ம எங்கே டீ கடைக்கு வந்திருக்கோம். டீயை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்ப வேண்டியதான். நாங்கள் லாட்ஜில் போய் சொல்லிக்கலாம். எங்க இருக்கோம்னா சூரங்கல்ல இருந்து லாத்தியம் நடந்து போயிட்டு இருக்கோம். லாத்தியத்துல போற வழியில ஒரு வீடு இல்ல, ஒண்ணுமே ஒரு லைட் இல்ல. இங்க பாருங்க, சுத்திக்கு பாருங்க, லைட் ஃபுல்லா இருட்டுதான்.
இங்கேருந்து யாரு வந்து இப்போ என்னது காசுலாம் வச்சிருக்கோம், தண்ணி பாட்டில் வச்சு செயின் வச்சிருக்கோம், யாரெல்லாம் படிப்போம் யாருக்குமே தெரியாது. அதனால இந்த அரிநாயபுரம் பிரசிடென்ட் யாராவது இருந்தாங்கன்னா நாங்க வந்து வருஷத்துக்கு 1000 பேர் நடப்போம். வருஷத்துக்கு 1000 1000 பேர் நடப்போம். சரிங்களா? நீங்க வந்து தெருலைட் மட்டும் போட்டு விடுங்க தயவு செய்து. உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுது. நீங்க ஒவ்வொரு அடிக்கணும் வைக்க வேண்டாம். ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் ஒரு லைட் வைங்க. ஒண்ணுமே நீங்க ஏத்த வண்டி வந்தா கூட எங்களை அடிச்சு போட்டு போனா அந்த வண்டி எப்படி அனுப்ப லைசன்ஸ் ஆயிரம் வராங்க பாருங்க மண்டைக்கு இது ஓரமாங்க. என்ன நாங்க எப்படி என்னத்த சொல்ல நல்ல கரண்ட் விட்டியில சுந்தரி. இப்ப என்னன்னா இப்ப நம்ம அரிநாயபுரம் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் சூரன் விட்டு விளாத்தியோட 17 கிலோமீட்டர். 17 கிலோமீட்டர்ல 7 கிலோமீட்டர்ல தான் ஒரு ஊர் இருக்கு அரிநாயபுரம். அடுத்து 7 கிலோமீட்டர்லாம் ஒரு ஃபயர் சர்வீஸ். ஆமா, அங்க போய் தான் தூங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும். அரிநாயபுரம் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் வாங்க, எங்களை மீட் பண்ணலாம். நாங்க நைட்டு ஸ்டே பண்ணுவோம். நைட்ல காலைல ஸ்டே பண்ணுவோம். அது early morning 6 o'clock. 6 o'clock early morning 6 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 3 மணி வரை அங்கதான் இருப்போம். ஃபாலோவர்ஸ் ரொம்ப பேர் இருக்கீங்க, எங்களை பார்க்க ஆசைப்படுங்க. வரும்போது எங்களுக்காண்டி ஃப்ரூட்ஸ் தண்ணி நீங்க கேட்க மாட்டோம். நீங்க கொண்டு ஆமா சரிங்களா? அதுக்கு நீங்க கொண்டு வராம வரக்கூடாது. அவ்வளவுதான். எங்க பார்க்க வரும்போது வெறுங்கையோட இருந்தா எங்களுக்கு தெரியும் எங்க நிலைமை பாருங்க. தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல, சுத்தி கடை இல்ல ஒண்ணு இல்ல. சூப்பர் பஸ் ஸ்டாண்ட் அங்கதான் டெய்லி டெய்லி என்ன பண்ணுவோம்னா இந்த வண்டி வந்தா அங்கிட்டு வண்டிக்காரங்க போயிருவாங்க. நிலைமை ஒவ்வொரு வண்டிக்கு இப்படியே பண்றோம். ஒரு சில வண்டிக்காரங்களாம் மண்டை கரத்துக்கு வருவாங்க. அவங்க கிளிப்பாங்க, நாங்க கிளிப்போம். அது வேற ரெண்டாவது கிளிக்கினா அப்படி தப்பாலாம் பேச மாட்டோம். மாலை போட்டிருக்கோம், நாங்க சாப்பிட்டா கேட்போம். அவ்வளவுதான். இப்ப நம்ம அரிநாயபுரத்துல போய் காவனாயப்பட்டி நாங்க வந்து இன்னைக்கு 11ஆம் தேதி எங்க ஃபாலோவர்ஸ் ரொம்பவே காவனாயப்பட்டி இருப்பதா எங்களுக்கு இப்பதான் எங்க டீம் கெட்டு சொன்னாப்புல. யாருனாலும் கரெக்டா 13ஆம் தேதி விடியற்காலம் 5 மணி சேர்ந்துருவோம். 5 மணில இருந்து நீங்க எவ்வளவு நாளும் எங்களை பார்க்கலாம். நாங்க வின்னர்ஸ் மெகால் பின்னாடி தான் இருப்போம். அந்த போட்டோ எடுக்கிற ரொம்ப ஆசைப்படுறீங்க எங்களோட. தள்ளி போயா அவ்வளவுதான். இப்ப இந்த பஸ்ஸுக்காரர் வந்து எங்க ஃபாலோவர்ஸ் வந்தா நீங்க கோச்சுக்காதீங்க. ஆமா, எங்களுக்கு வழி இல்ல, உயிர் சம்பந்தப்பட்டது. அதனால எங்க எமோஷன்ல நாங்க வெளியே சொல்லிட்டோம். எங்களுக்கு வயசு எங்களோட மூத்த வழி இல்லாம திட்ட வேண்டியதா இருக்கு. இதுல வந்து நிறைய பேர் டிரைவர் தான் மச்சான் நல்ல டிரைவர் தான். ஒரே போனஸ் மட்டும் அடிச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடிச்சது இன்னும் வர ஒரு இன்னும் வரைக்கும் அந்த வண்டி வித்துட்டாங்க. அது ரெண்டாவது தம்பி 3-4 வண்டி தோத்துருக்காரு. ஆனா என்ன நஷ்டம் தான். நாங்க விளாத்தி எங்க இருப்போம்னா என்ன பாலம், ஏதோ ஒரு பாலம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி ராயல் என்ஃபீல்ட் ஸ்டோர் அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும். அது பாலம் ஏறதுக்கு பக்கத்துல ஒரு பண்ணிக்கங்க ப்ரோ. பாலம் ஏறதுக்கு முன்னாடி பாலம் ஏறதுக்கு பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும். அது பக்கத்துல ஒரு சிவப்பு வீடு இருக்கும். அதான் நாங்க எங்க வீட்டு பக்கத்துல பிள்ளையார் கோயில் சிவப்பு கலர் இருக்கும். பாலத்து சைடுல பிள்ளையார் கோயில் பக்கத்துல சிவப்பு கலர் வீடு. அங்க எப்பயுமே அங்கதான் ஸ்டே பண்ணுவோம். வர்ற ஃப்ரெண்ட்ஸ் அங்க வாங்க, பேசுவோம், பழகுவோம். எங்களோட கதைகள் சொல்றோம், நீங்களும் உங்க கதைகளை சொல்லுங்க. வரும்போது என்ன பாட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்க. எங்களுக்கு வந்து நைட்டு பகல விடிய நடக்கணும். அதனால சூடு பிடிச்சி சொல்ல முடியல. உங்களுக்கே நிலைமை புரியணும். அந்த என்ன வச்சா அந்த ஹீட்டு எல்லாம் இறங்கும். நல்லா வரும்போது ஜூஸ் கொண்டு வாங்க. முக்கியமா பவுண்டா லெமன் ஜூஸ். அது தமிழ்நாட்டு ப்ராடக்ட். காமராஜர் ஸ்கூலுக்கு நேரம் அப்பயே படிச்சிருந்தா எல்லாம் சொல்லுவாங்க. பவுண்டா வந்து இந்தியா, மேட் இன் இந்தியா, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே மேட் இன் அமெரிக்கா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா குமாரசி ஊசி விசயபுரத்துக்கு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். இல்ல புரியல. ஊசி விசயபுரம் அது வந்து அரிநாயபுரத்துக்கு முன்னாடி. இப்போ ஏக்கு உட்காந்துருக்கோம்னா இந்த நம்ம கூட வந்த ஒரு ஆளுக்கு லைட்டாக கால் வலிச்சுட்டு உட்காந்து போனால் தான் போக முடியும். இல்லைனா ஒரே இழுத்துக்கணும். அடுத்து கோயிலில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்டு. இன்னும் ஊசி மிஸ்ஸாக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் அரிநாயபுரம். அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் ரெஸ்ட் கிடையாதுப்பா இப்பயே சொல்லி விட்டேன். அங்கேயும் கால் வெடிக்கு அது சொல்லக்கூடாது. அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் இங்கே போயிடலாம். எங்கே போயிடலாம்? அங்கே போயிடலாம். சூனிக்கு ஆஃப் இல்லை சை இங்க இருக்கோம். இப்போ ஒரு சின்ன தூக்கம் என்ன சொல்லு. இப்போ தூங்கி முடிச்சோம். இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்? விளாத்திக்குளம்
அது குப்பமேடு ஒன்று இருக்கும். அதை தாண்டி இப்போ எல்லாத்துக்கும் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ்குள்ள வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்குள்ள வந்திருக்கோம். இப்போ நாங்கள் போய் நல்ல ஒரு டீ கடையை பார்த்து குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு இப்போ இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டீ கடை அடைஞ்சிரும். டீ கடையில் போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே காலெல்லாம் கழிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுதி நடந்தோம்னா எட்டையாவத்தை பிடிச்சிடலாம். எட்டையாருக்கு அப்புறம் அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிடுமா கோயிலுக்கு போயிடலாம். நீங்கள் வாங்க வந்து எங்களை ஃபோட்டோ எடுங்க. டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு குளிச்சுட்டு சந்திக்கிறேன். பாய். காலை சாப்பாடு உங்களுக்கு சந்திக்கிறேன். விடிய காலம் 3 மணிக்கு கோயிலுக்கு போயிடுன்னு சொன்னோம். பட் மழையின் காரணமாக நாங்கள் 3 மணிக்கு போக முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஈராட்சி. ஈராட்சியில் எப்பயும் ஒரு மிஸ்டேக் பண்ணி அங்கே மாதிரி சுற்றி பண்ணுங்க. குப்பை இந்த மாதிரி குப்பை அதிகமாக இருக்கனால நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். சுகாதார சீர்கேடு ஏற்படுது. ஈராட்சியில் உள்ள கார்பரேஷன் யாராவது இதை கொஞ்சம் அகற்றி ஒரு பொதுவாக ஒரு இடத்துல விட்டு எரிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நடக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ரொம்ப சுற்றுப்புற சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது. ஆடு மாடுலாம் திங்குது. ரொம்ப இதாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம இடையில ரொம்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஃபோன் சார்ஜ் இல்லை, ஒன்றும் பண்ணல. அதனால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா டே 2ல் ஃபஸ்ட் ஆனது காலைல இந்த மணியை பாருங்க 6:20 நம்ம இருக்கோம் கரெக்டாக. இன்னும் கோயில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு. 1 கிலோமீட்டரில் கோயிலில் ரீச் ஆயிரும். இடையில உடம்பு சரியில்லை ஒரு ஆளுக்கு. செல்லு சார்ஜ் போட எண்ணெய் இல்லை, வர்றது காட்டுக்குள்ள சார்ஜ் போட எண்ணெய் இல்லை. அதனால வீடியோ எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து நம்ம இனி உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக வரும். நாங்கள் இனி 2 கிலோமீட்டருக்கு போகிற வரல காலை கடன் முடிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு வர்றோம். ஃபன். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் தானே. கரெக்டாக ஈராட்சிலேருந்து அவுட்டர் வந்துட்டு அரசு ஊராக வளர்ச்சி இதில் 10 ரூபா இதை எடுத்துட்டு எங்கள் இன்ஸ்டா டைப் பண்ணுற கீழே எடுத்துக்காம இதில் 10 ரூபா கரெக்டாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இந்த இருக்குது. பார்த்துக்கங்க. எடுத்துட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. தெரியுது. எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த இருக்கு பார்த்துக்கங்க. அவ்வளோதான். இனி உங்களுக்கு கோயிலில் போய் நான் விளாக் இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கவனாய்பட்டி வந்தாச்சு. ரீச் ஆகிடுச்சு. காமநாயக்கன்பட்டி வந்தாச்சு. அந்த ஆருக்கு ஆர்சி உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுற ஆர்சியை. இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக காவனாயம்பட்டி ஆர்ச்சி வந்தாச்சு. முடிச்சு இன்னும் உள்ளே போய் இன்னொரு 3 நாளைக்கு தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு அடுத்தடுத்த விளாகில் வரும். இந்த நடைபயணம் விளாக் இன்னையோட முடிஞ்சு. அவ்வளோதான்.